போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களவாடப்பட்டதா கல்வி உரிமை. என்ன களவாடப்பட்டதா கல்வி உரிமை? இது என்னடா கல்வி உரிமை? முதல்ல கல்வி உரிமைனா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கும் போது, அதாவது 10வது படிக்கும் போது 11th 12th அத்தனாயிரம் குரூப் இருக்கும். அதுல நமக்கு தெரிஞ்சதே ஒரு 4 குரூப் தான். அதுல நமக்கு பிடிச்ச 2 குரூப்பை எடுக்கணும்ன்றதுனால 10வது அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அது மட்டுமா 12th படிக்கும் போது நம்ம உற்றார் உறவினர், நம்ம நண்பர்கள், அண்ணன் அக்கா அவங்க எல்லாம் படிச்ச குரூப்ல நமக்கு தெரிஞ்சது 2 காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். அதுல இன்ஜினியரிங்ல நமக்கு தெரிஞ்சது 3 டிகிரி, ஆர்ட்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது 4 டிகிரி. இந்த 6 டிகிரில நமக்கு ஏதோ என்ன வருமோ அதை படிச்சுட்டு நல்லா ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணும் அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மத்தவங்களோட தயவு இல்லாம, மத்தவங்களுடைய உதவி இல்லாம நம்ம சொந்த காலில் நிக்கணும் நினைச்சு நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளுடைய கல்வி உரிமை. அப்படிப்பட்ட உரிமை எந்த இடத்துல எப்ப பறிக்கப்பட்டது அப்படின்றத நான் இன்னைக்கு பேச போறேன். கல்வியோட உரிமை அப்படிங்கிறது முக்கியமா எப்ப பறிக்கப்பட்டுச்சோ, கல்விங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒண்ணு இருக்குங்களா? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப இந்த தண்ணி சாப்பாடு மாதிரி கல்வி இல்லைன்னா நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு வாங்க. அப்படிப்பட்ட கல்வி என்னைக்கு வியாபாரமா மாறுச்சோ, அன்னைக்கு பறிக்கப்பட்டது என்னோட கல்வி உரிமை, அன்னைக்கு களவாடப்பட்டது என்னோட கல்வி உரிமை. நம்ம 10வது 11 12வது இந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் தான் எழுதும் போது யாரோ எங்க இருந்தோம்லாம் சொல்லுவாங்க, இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிடு, உன்னோட லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடு, படிப்பு படிப்பு படிப்பு, உன் மைண்ட்ல அதை மட்டும் வச்சுக்கிட்டு செம்மையா படிச்சுட்டனா உன் லைஃப் ஓஹோன்னு இருக்கும்னுவாங்க. எல்லாரும் இந்த டயலாக் கேட்டிருப்போம், அதை நம்பி படிச்சிருப்போம். நம்ம மார்க்கை கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீட்னா, மார்க்கெல்லாம் யாருமா இங்க மதிக்கிறா, ஓரமா வை, உன்னோட சொத்து என்ன, உன் கையில எவ்வளவு வச்சிருக்க, நீ 10 லட்சம் வச்சிருக்கியா அந்த காலேஜ் போ, 15 20 வச்சிருக்கியா இந்த காலேஜ் போ அப்படின்னு அனுப்புவான். நம்ம கேட்டு ஒவ்வொரு டயலாகும் மார்க் மார்க் மார்க், இந்த மதிப்பெண் தான் உன் தலையெழுத்த தீர்மானிக்கணும். யார் சொன்னா? அவன் சொன்னவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உன்னுடைய பேக்ரவுண்ட், இந்த மதிப்பெண்ணுங்கிறது உன்னால எவ்வளவு கேப்பபிலிட்டி, உன்னோட கேப்பபிலிட்டியை பார்க்குதோ இல்லையோ, உன்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதா பார்க்கறதே ஒழிய உன்னால என்ன முடியும்ன்றத பார்க்கறதே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்னுடைய கல்வி உரிமை படிக்கப்படுது. சமுதாயத்துல மட்டும்தான் என்னோட கல்வி உரிமை படிக்கப்படுது. அதாவது நான் இப்போ ஆர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அதை படிக்க முடியல அப்படிங்கிறது சமுதாயத்துல மட்டும் நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, நம்ம குடும்பத்திலயுமே அதான் நடக்குது. இப்போ ஒரு பையன் தன்னுடைய வீட்டுல அவன் நல்ல மார்க்கே எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா படிப்பான், மார்க்ஸ் தான் சூப்பரா படிப்பான், வீட்டுல போய் என்னோட மார்க் இது அப்படின்னு காமிச்சு நான் வந்து விஸ்காம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல அவங்க அப்பா சொல்ற முதல் வார்த்தை, என்னுடைய தகுதி என்ன ஆகுறது, நீ போய் விஸ்காம் எடுத்து படிச்சினா எடு இன்ஜினியரிங் எடுத்து படி. ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு. உனக்கு அது பிடிக்கலையா விட்டுருப்பா, வரவே வராதே. என்னுடைய தகுதி என்ன, இன்னாரு விட்டு பிள்ளை இதை படிக்குதுன்னு சொன்னா எனக்கு பெருமை வேண்டாமா அப்படின்னு கேட்பாரு. அந்த இடத்துல பறிக்கப்படுது என்னோட கல்வி உரிமை. கல்விங்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் படிக்க வேண்டியது. உங்களுடைய தகுதிக்காகவோ உங்களுடைய நிலையை சரி பண்றதுக்காகவோ நான் முடிவெடுக்க முடியாது. அதுதான் என்னுடைய கல்வி உரிமை. அப்படிப்பட்ட உரிமை பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய பேச்சு. இந்த கல்வி உரிமை அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட வாங்கி தரக்கூடியது இல்ல, அது நம்ம கிட்ட இருந்தே இருக்க வேண்டியது. அது எப்ப உங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்களோ கேளுங்க, கேள்வியை கேளுங்க. யாரு என்னன்னு பாக்காதீங்க. இது ஏன்பா படிக்கிற, இது ஏன்பா செய்யறேன்னு சொன்னாங்க, எனக்கு வரும் நான் செய்யறேன், உனக்கு வராதுன்னா நீ போ அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. இந்த நல்ல வாய்ப்பு 5 பாராட்டி விடைபெறுகிறேன்.